பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களை அன்பாய் வழி நடத்தி வருகிற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மாலை வேளைக்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் தகப்பனே, உமது வார்த்தைக்காக உமது பாதப்படியில் வந்து நிற்கிறோம். அப்பா, விண்ணகத்திலிருந்து உமது வார்த்தைகளை நீர் அபிஷேகித்து எங்களுக்கு அனுப்பணும். உற்சாகத்தின் ஆவி எங்களை தாங்க வேண்டும் தகப்பனே. ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் எங்கள் இந்த வாழ்கிற மட்டுமல்ல, எங்கள் தலைமுறைகளுக்கு நாங்கள் விட்டு செல்ல கர்த்தாவே நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் உணர வைக்க வேண்டும், பயன்படுத்த வேண்டும். தொடக்கம் முதல் முடிவரை உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எல்லா துதிய மகிமை மக்கே ஏறடிக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நிறைய சப்ஜெக்ட் இருக்கும். எஸ்பெஷலி செகண்டரி ஸ்கூல்லலாம் பார்த்தோம்னா எல்லாருக்குமே காமன் சப்ஜெக்ட் தான், அப்படி தானே? செகண்டரி அப் டு 10th ஸ்டாண்டர்டு நம்ம எல்லாருமே ஒரே சப்ஜெக்ட் தான் படிப்போம். இங்கிலீஷ், தமிழ், மேத்ஸு, அப்புறம் ஹிஸ்ட்ரி அப்படிலாம் இருக்கும். அதில் நிறைய பேருக்கு பிடிக்காத ஒரு பாடம் என்னன்னு சொன்னால் ஹிஸ்ட்ரி பிடிக்காது அவ்வளோவா. அதுக்கு தான் ஒரு லீஸ்ட் இம்பார்ட்டண்ட்டும் கொடுத்துருப்பாங்க, அப்படி தானே? நம்ம படிக்க காலத்துலலாம் 12th நிறைய மார்க்கு அபவ் 400 அந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் மேத்ஸு, அடுத்தது சயின்ஸு, அதுக்கு பிறகு அடுத்த இதெல்லாம் கடைசியில் தான் ஹிஸ்ட்ரி குரூப் இருக்கும். இப்போ மாறிடுச்சு, அப்படி தான் இருக்கும். ஹிஸ்ட்ரி ஏன் பிடிக்காதுன்னு சொன்னால் நிறைய ராஜாக்களை பற்றி படிக்கணும், அவங்கள நமக்கு தெரியவே செய்திருக்காது. அதில் நிறைய வருஷங்களை ஞாபகம் வைக்கணும். இந்த வருஷம் இந்த நாட்டுக்கு போனார், இங்கே படம் எடுத்தார், இப்படி இந்த காரணத்தினாலே நமக்கு பிடிக்காது. அப்போ இந்த ஜெனரேஷனுக்கு சொல்ல வேணும், அவங்களுக்கு சோஷியல் ஸ்டடினா பிடிக்கவே பிடிக்காது. சோஷியல் ஸ்டடி பிடிக்குமா? பிடிக்காது. ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கவங்க கேட்பாங்க, இந்த கண்ட்ரிலேருந்து இதே எதுக்கு படிச்சுட்டு இருக்கோம், அது ஒரு ஸ்பெஷல் ஒரு புக்கு உண்டு. அப்படி பழைய காலத்தில் நடந்தது அவங்களுக்கு படிக்க இஷ்டம் இல்லை, நமக்கும் தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம வாழ்கிறது ஒரு சுதந்திர இந்தியாவில். சுதந்திரம் கிடைக்கும்போது நம்ம இல்லை, அதனால் அதனுடைய அருமை நமக்கு தெரியாது. சுதந்திர தினம் வருதுன்னு சொன்னால் கொடி ஏற்றுனோமா, சாக்லேட் சாப்பிட்டோமா, லீவை என்ஜாய் பண்ணோமா, இவ்வளோ தான் நமக்கு வேணும். பழைய எப்படி நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தாங்கிறது தெரிஞ்சு கொள்ள கூட நமக்கு இஷ்டம் கிடையாது. ஆனால் அதை அனுபவித்தவர்கள், அவங்களுடைய தியாகங்களை தெரிந்து கொண்டவர்களுக்கு அந்த சுதந்திர தினத்தின் அருமை புரியும். அதே மாதிரி தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சுய வாழ்க்கையை புத்தகமாக எழுதி வச்சுட்டு போவாங்க. நமக்கு நிறைய பேர் தெரியும், அது விஞ்ஞானிகளாக இருக்கலாம், தத்துவ மேதைகளாக இருக்கலாம், பெரிய தலைவர்களாக இருக்கலாம். நம்ம டாக்டர் அப்துல் கலாம் அக்கினி சிறகுகள்னு ஒரு புக் எழுதி வச்சுட்டு போனாங்க. இப்படி அநேக பேர் அவங்க சுயசரிதையை புக்காக எழுதி வைக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம், பின்வரும் சந்ததிக்கு இது பிரயோஜனப்படாதா, அதே ஒரு நோக்கத்தில் தான் அவங்க எழுதி வைப்பாங்க, பின்வரும் சந்ததிக்கு பிரயோஜனப்படுவதற்கு. இன்னைக்கு நம்ம சங்கீதக்காரன் அவனுடைய வாழ்க்கையை ஒரு ரத்தின சுருக்கமாக ஒரு அதிகாரத்தில் சொல்லிவிட்டு போகிறார். அவருடைய தாயின் கருவிலிருந்து அவர் நரைமுடி ஆவது வரைக்கும் கர்த்தர் அவரை எப்படி தாங்கினார், அவர் எப்படி வாழ வேண்டும் என்பதை நமக்கு தேவன் இன்று கற்றுத்தரப்போகிறார். சங்கீதம் 71 எடுத்துக்கொள்ளலாம் எல்லாரும். சங்கீதம் 71. இந்த சங்கீதத்தை யார் எழுதினார்னு சொல்லிட்டு இதில் எழுதலை, ஆனால் வேத வல்லுநர்கள் நம்புகிறாங்க இது எழுதியிருக்கிற அந்த ஸ்டைல் படி அநேக வசனங்கள் மற்ற சங்கீதங்களையும் வருவதையும் ஒப்பித்து இது தாவீது தான் எழுதியிருப்பார். அதுவும் அவருடைய வயசான காலத்தில் அவர் எழுதின ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் அவர் எழுதும்போது 3 முக்கிய குறிப்புகளை தருகிறார். ஒன்று, வாழ்க்கை முழுவதும் உள்ள ஒரு நம்பிக்கை, வாழ்க்கை முழுவதும் செய்கிற ஒரு துதி, அதுக்கு பிறகு எப்படி சாட்சியாய் வாழ்வது. இந்த 3 காரியங்களை நமக்கு இன்றைக்கு அவர் சுட்டி காட்டுகிறார். முதல்ல நம்ம இந்த வசனம் 6வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 71 வசனம் 6.
நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். நம்மெல்லாம் இப்போ பிறந்து எத்தனையோ வயசாச்சு, அதனால நமக்கு எப்படி பிறந்தோ அந்த அருமை அவ்வளவாட்டு தெரியாது. ஓகே, சில சமயம் நார்மல் எந்த ஒரு பாடு இல்லாமல் நார்மல் டெலிவரி இருக்கும்போது அவ்வளவா தெரியாது. ஆனால் அதனுடைய ஆழத்தை நம்ம உணர்ந்து பார்த்தோம்னா, ஒரு தாய் கற்பவித்தது முதல் பிரசவிக்கிறது வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நிறைய குழந்தைகள் கருவிலே அழிந்து போவது நமக்கு தெரியும். நிறைய பிள்ளைங்க அவங்க அம்மா ஒரு 7 months 8 months அப்படியெல்லாம் ஆயிரும். ஆனாலும் பிள்ளைக்கு ஒரு குறைபாடை கண்டுபிடிக்கும் போது மெடிக்கலி அட்வைஸ்டு அபார்ஷன். டாக்டர்ஸ் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை பிறந்தா நல்லதில்லை, அந்த பிள்ளைக்கு பாடு, அதனால அழித்து விடுங்கள். அப்படி மெடிக்கலி அட்வைஸ்டு அபார்ஷன் உண்டு. இதில் எல்லாம் கொடுமை. நாங்கள் மேலே பார்க்கும்போது ஸ்டில் பர்த் 9 மாதம் 1 வாரம் நிறைஞ்சு அவங்க அம்மா டெலிவரிக்கு வந்திருப்பாங்க. பிறந்த குழந்தை இறந்த குழந்தைய கையில் எடுப்போம். இப்படி தாயின் வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். பிறக்கும்போது இந்த தொப்புள் கொடி கழுத்து சுற்றி, காடு அரவுண்ட் நெக், கழுத்து சுற்றி, அது வரைக்கும் நல்லா இருக்கும். வெளியில் வரும்போது இறந்து வரும் பிள்ளை. அப்போ ஒரு தாயின் கற்பத்தில் அதை உணர்ந்த சங்கீதக்காரன் சொல்கிறான், ஒரு தாயின் கற்பத்தில் இருக்கும்போதே, நான் எங்கள் அம்மாவுக்கு கற்பத்தில் இருக்கும்போதே உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஏன்னா நான் சிதைந்து போகலையே, என்கிட்ட எந்த குறையும் இல்லாமல் என்னை பிறக்க செய்தீரே. நிறைய பிள்ளைங்க செரிப்ரல் பால்சி, சிபி பேபின்னு சொல்லுவோம். அவங்க பிறக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகி ஆக்சிஜன் இல்லாததுனால நல்ல வளர்ச்சி உள்ள பிள்ளைங்க வெளியில் வரும்போது மென்டலி ரிட்டார்டடாக ஆகி போவாங்க. எடுக்கிறதுல ஏதாவது ஒரு பாகுபாடு வந்தால் கால் முடமாகி போகும், கை திருங்கி போகும். இப்படி எத்தனையோ பாடுகள் இருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தாயின் கற்பத்திலேயே நீங்கள் தான் என்னை ஆதரிச்சிங்க, எனக்கு ஒரு குறையும் இல்லை, நான் ஒரு நிறைவாய் நான் பிறந்தேன் சொல்கிறாரு. என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, அதனால நான் என்ன செய்வேன், உம்மையே துதிப்பேன். தாயின் வயிற்றிலிருந்தே இந்த சங்கீதக்காரன் என்ன ஆரம்பிச்சிட்டாரு, கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 7வது வசனம் பாருங்க, அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானே, நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். இங்கிலீஷில் சொல்லும்போது ஐ ஆம் ஆஸ் எ ஒண்டர் டு மெனி. நான் அநேகருக்கு ஒரு புதுமை போல், ஒரு ஆச்சரியமானேன், ஒரு ஒண்டர் போல தெரிகிறேன். ஆனால் நீரோ எனக்கு அடைக்கலமானீர். அவங்க அப்பாவே இவரை மதிக்கலை. அவர் சாமுவேல் உள்ள வந்து ஒரு பையனை கர்த்தர் ராஜாவாய் அபிஷேகம் பண்ண போகிறார். ஈசாயிட்ட சொல்கிறார், உங்கள் மகனெல்லாம் கூப்பிடுங்கன்னு. அவங்க அப்பா தாவீத கண்டுக்கவே இல்லை. அவன் சின்ன பிள்ளையாக இருந்திருக்கிறான், யங் பாய், அவனை போய் செய்வாரான்னு சொல்லி அவர் சொல்லவே இல்லை. அவங்க மகனெல்லாம் மூத்த 3 மகன்களும் போர் வீரராக அவன் விடும்போது இவனை எங்கே அனுப்பினாரு, போய் மாட்டு தொழுவத்தில் போய் ஆடையும் மாடையும் மேய்ச்சிட்டுரு. அப்பா பார்த்த விதம் வேறு, ஆனால் தாவீதை தேவன் கண்ட விதம் வேறு. மாட்டு தொழுவத்தில் இருந்தால் தான் 78வது சங்கீதம் கடைசி பாகத்தை நம்ம பார்த்தோம் என்றால் அழகாக அவர் சொல்லுவார். சங்கீதம் 78 70 72 வரைக்கும், தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களில் இருந்த அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். அழகா சொல்லுது, அவன் மாட்டு தொழுவத்தில் இருந்தான், கரவல் ஆடுகளின் பின்னாக திரிந்துட்டு இருந்தான். கர்த்தர் அவனை எடுத்து அவரால் தெரிந்து கொடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு ராஜாவாய் வைக்கிறார். அடுத்தவங்க கண்ணுக்கு முன்பாக நான் புதுமை போலானேன். அப்பா கண்டுக்கல இவனா அப்படின்னு. மற்றவங்க எல்லாம் சொன்னாங்க, இந்த ஆட்டுக்கார பயலுக்கு வந்த வாழ்க்கை பத்தியா, எங்க கடந்தா இப்போ ராஜா.
கடவுளுக்கு முன்பாக நான், அடுத்தவர்களுக்கு முன்பாக நான் புதுமை போல் ஆனேன். ஏன் தெரியுமா? கற்பத்திலிருந்தே என்னை தாங்கினவர் என் தேவன், தாங்கினவர் என் தேவன். அடுத்தது சொல்றாரு, 5வது வசனம் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமா இருக்கிறீர். என் நோக்கம், இங்கிலீஷ்ல ஹோப். You are my hope and you are my trust. என்னுடைய நோக்கம், என்னுடைய நம்பிக்கை, நான் எல்லாமே நீங்களாக தான் இருக்கிறீங்க. எப்பவே இருந்து? சிறு வயது முதலே. நம்ம எல்லாருக்குமே தெரியும், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் கோலியாத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அப்படிதானே? அவன் அப்போ ஒரு நல்ல ஒரு இளைஞன், ஒரு வாலிபர். அவங்க அப்பா என்ன சொல்றாரு? பால் கட்டி, வெண்ணெய், சீஸு, அவங்க அண்ணன்மார்களுக்கெல்லாம் சீஸை கொண்டு கொடுத்துட்டு என்னன்னு கேட்டுட்டு வாங்க, நலம் விசாரிக்க தான் அனுப்புகிறாரு. அங்கே போகும்போது அன்னைமார் கேட்டாங்க, உனக்கு இங்கே என்ன வேலை? நீ எதுக்கு இங்கே வந்த? நாங்கள்லாம் பெரிய போர் வீரர்கள், நாங்களே அவனை ஃபேஸ் பண்ண முடியாமல் நிற்கும், உனக்கு என்ன இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர்களால் கொஸ்டின் கேட்கப்பட்ட அந்த பையன்தான். ஆனால் கர்த்தர் மேல் கொண்ட ஒரே விசுவாசம், அதான் சொல்கிறாரு, என் சிறு வயது முதல் நீரே என் நம்பிக்கையா இருந்தீர். அதனால என்ன செய்தான்? சவுல் கொடுத்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப லூஸ், ராஜா ரொம்ப லூஸாக இருக்கு, எனக்கு ஒன்றுமே ஃபிட் ஆகலை, ஆளை விடுங்க, எனக்கு என்ன முடியுமோ அதை என் தேவ பலத்தில் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு கூழாங்கல் போதும் அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்த. ஏன்னா சிறு வயது முதல் தேவனே நீரே என் நம்பிக்கையா இருந்தீர். மீண்டும் அவர் சொல்றார் அவருடைய நம்பிக்கையை பற்றி 11வது வசனத்தில், தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். தேவனே எனக்கு தூரமாவாதேயும், தேவனே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும். 3வது வசனம் பாருங்க, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும், என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டேரே, நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். அவர் சொல்றாரு, அநேகர் என்ன விரட்டுனாங்க, பாவம் ஆட்டுக்கு பின்னுக்க சந்தோஷமா இருந்துட்டு இருந்தாரு. என்னைக்கு ராஜாவை ஆக போறாருன்னு சொல்றாரோ அன்னைக்கு ஒரே ஓட்டமும் ஒளியலுமா தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் கைவிடலையே. ஒரு நாளும் அவரை தேடின பகைவர் கையில கர்த்தர் அவனை விட்டு கொடுக்கவில்லையே. அதனால தான் சொல்றாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். நமக்கு இன்னைக்கு பாஸ்டர் சொன்னாங்களே, மனிதர்கள் ஒருவேளை கைவிட்டுருவாங்க, இன்னைக்கு செய்வாங்க, நாளைக்கு ஒருவேளை செய்திடலாம், அதுக்கப்புறம் நம்ம அவங்களுக்கு தொந்தரவாய் போயிடுவோம். நம்ம ஃபோன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க, கடன்காரன் ஃபோன் பண்ணுங்க, இவனுக்கு தொந்தரவு தாங்க முடியல. ஆனால் ஒரு நாள் நோ சொல்லாதவர் அவர் சொல்றாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். அதை நம்ம பார்க்க 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 25 முதல் 28 வரை நாம் பார்த்தோம் என்றால், அதுவும் நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு போர்ஷன் தான். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகிறார். சவுல் மாமனார் ராஜா இவனை கொல்ல வகை தேடும் போது இவன் ஓடி வெளிகிறான். அப்போ மாகோன் அப்படிங்கிற ஒரு பள்ளத்தாக்குல போய் தாவீது அவங்க ஆட்கள் இருக்கிறாங்க. சவுல் அவன் போர் வீரர்களோடு போய் தாவீதை சூழ்ந்து கொண்டாச்சு. அதை நம்ம படித்தோம்னா சொல்லுவாங்க, அவனை பிடிக்கத்தக்க அவர்கள் வளைந்து கொண்டார்கள். அவனை சுத்தியாச்சு, இவன் தப்பிக்கிறதுக்கு என்னமா ஒரு சான்ஸ் கூட இல்லை. அப்படிங்கும்போது கர்த்தர் ஒரு துர்ச்செய்தியை அனுப்புறார், பெலிஸ்தியர் உன் நாட்டுக்கு வரப்போறான், ஓடிப்போன்னு. சவுல் அவனை அப்படியே விட்டு திரும்பி போனான். அதனால தான் சொல்றாரு, நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும். என்னதான் நடக்கட்டும் தகப்பனே, ஆனால் ஒரு நாள் கூட நீங்க என்ன கைவிடவே இல்லை. 20வது வசனம் சொல்றாரு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதா
பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணினீர். பாதாளம் வரைக்கும் போயிட்டேன், மரணம் வரைக்கும் போயிட்டேன். ஆனால் கர்த்தாவே நீர் என்ன கைவிடலை. நீர் என்னை திரும்பவும் தூக்கி கொண்டு வந்தீர். என் மேன்மையை பெருக பண்ணினீர். நான் உம்மை துதித்து கொண்டே இருப்பேன். தாவீது சொல்றாரு, எங்கள் அம்மாவுக்கு கர்ப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் தான் என்னை ஆதரிச்சிங்க, நீங்கள் தான் சுகப்பிரசவமாக எங்கள் அம்மாவுக்கு வயிற்றுலேருந்து என்னை எடுத்தீங்க. என் சின்ன வயசுலேருந்து நீங்கள் தான் என் நம்பிக்கை. என் பகைவர்கள் என்னை ஒரு நாள் மேற்கொள்ள விடலை. என்னை அடுத்தவங்க புதுமை போல் பார்த்தாங்க, இளக்காரமாக பார்த்துருக்கலாம், ஆச்சரியமாக பார்த்துருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் எப்போதும் என் அடைக்கலம், நான் வந்தடையத்தக்க கண்மலையாக இருந்தீர். இப்படி கர்ப்பத்திலிருந்தே தாங்கிட்டு வாரீங்களே, உங்களை நான் எப்போதும் துதித்து கொண்டே இருப்பேன். அப்போ அடுத்தது நம்ம பார்க்குறது லைஃப் டைம் ப்ரைசிங், லைஃப் டைம் வொர்ஷிப்பிங். வாழ்க்கை முழுவதும் என்ன செய்கிறான்? கர்த்தரை துதிக்கிறான். 8வது வசனம் பாருங்க. என் வாய் உமது துதியினாலும் நாள்தோறும் உமது மகத்துவத்தினாலும் நிறைந்திருப்பதாக. என் வாய் எப்படி இருக்கும்? நிறைந்திருக்கும். எப்படினால? துதியினாலும். கர்த்தரை துதிக்கிற துதியினால் என் வாய் நிறைந்திருப்பதாக. இவ்வளவு காரியங்களை செய்த கர்த்தரை தாவீது எப்படி துதிக்காம இருக்க முடியும்? அவன் வாய் நிறைந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா வேற வேலையே இந்த வாய்க்கு கிடையாது. வாய் எப்பவும் எப்படி? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு நன்றி. இதிலேயே அவனுடைய வாய் நிறைந்திருக்கிறது. 15வது வசனம் 14-15 பாருங்க. நானும் எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மேன்மேலும் உம்மை துதிப்பேன். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் தொகையை நான் அறியேன். டெய்லி நீங்கள் எனக்கு செய்கிறீங்களே, அந்த நன்மையை நினைத்து பார்க்கும்போது அது எனக்கு தொகைக்கு அடங்கவே இல்லை. அப்போ நான் எப்படி ஸ்டாப் பண்ண முடியும் உங்களை துதிக்கிறது? நீங்கள் எனக்கு ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறீங்களே தகப்பனே, அதை நான் எண்ணி பார்த்தால் நான் துதிக்கு அது அடங்காததா இருக்கிறது. என் வாழ்நாள் போதாதே நீங்கள் எனக்கு செய்த நன்மைக்கு. அப்போ தாவீது அவனுடைய நம்பிக்கை முழுவதும் கர்த்தர் மேல், அவனுடைய துதி எப்பொழுதும் கர்த்தரை பார்த்து. நல்லா யோசித்து பாருங்க. அவன் ஆடுகளை மேய்க்க போகிறான். ஆடு மேய்க்க தேவையான கோலை எடுத்துக்கிடுவான், தடியை எடுத்துக்கிடுவான், கூடவே ஒரு கிண்ணறமோ ஒரு கீத வாத்தியமோ எது அப்போ அவைலபிளாக இருந்தோ சுரமண்டலம் அதையும் எடுத்துக்கொண்டு அந்த வனாந்திரத்துக்கு போகிறான். ஆடுகள் மேய்த்து கொண்டு இருக்கும்போது அதுக பாட்டுக்கு மேய்த்து கொண்டு இருக்கும். தன்னுடைய வாழ்க்கையை எல்லாத்தையுமே கர்த்தரோடு இணைத்து பார்க்கிறவர் இந்த தாவீது. அப்போ பார்க்குறான், தானும் ஒரு மேய்ப்பன், கையில் ஒரு கோல் ஒரு தடி இருக்குது. ஆட்டு மந்தையை பார்க்குறார், பாடுறார், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பேன். கையில் ஒரு கோல் இருக்குல்ல, கர்த்தாவே மது கோலும் மது தடியும் என்னை தேற்றும். என் பகைவர்களுக்கு முன்பாக நீர் எனக்கு என்ன செய்வீர்? பந்தியை ஆயத்தப்படுத்துவீர், என் தலையை அன்னையால் அபிஷேகம் பண்ணுவீர் சொல்கிறான். என் வாழ்நாள் முழுதும் நான் வாடண்டா அந்த நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் வந்துனா நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். தன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களையும் அவன் டே டு டே லைஃப்பில் எதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறானோ அதையெல்லாம் துதியாய் மாற்றி அவரை பாடிக்கொண்டிருப்பது தான் இவருக்கு வேலை. அதனால தான் நியாயப்பிரமாண பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது ராஜா என்கிறத மறந்துட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த மகிமை என்னால் வந்ததல்ல, கர்த்தருக்கு முன்பாக இந்த ராஜ வஸ்திரத்தை தரித்து நடனமாட எனக்கு தகுதி இல்லை. அவன் நாடுகிறான் ரெட்டுடுத்தி தன்னை முழுவதுமாய் தாழ்த்தி. ஏன்னா அவனுக்கு தெரியும், என் தாயின் கற்பத்திலிருந்து என்னை ஆதரித்து வந்தவர் நீர்தான் தகப்பனே. அதனால தான் நான் எப்பவும் என்ன செய்வேன்? உங்களை துதித்து கொண்டே இருப்பேன். சங்கீதம் 34 பார்க்கும்போது அவர் சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும்
ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். எதனால நான் என்ன செய்வேன்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. தாழ்த்தி சொல்றாரு, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீக்கி விலக்கி காத்தார். 8வது வசனம் சொல்லுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அணுவா ருசிச்சு பார்த்தவர் இந்த தாவீது. அதனாலதான் சொல்றாரு, எக்காலத்திலும் நான் என்ன செய்வேன்? கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், நான் பயப்பட மாட்டேன், என் பயத்துக்கு அவர் நீங்களாக்கி வெட்பார். ஏன் தெரியுமா? நான் எப்போதும் வந்து தக்க கண்மலையா என் தேவன் இருக்கிறார். இப்படி அனுபவித்தவர், கர்த்தருக்கு நன்றி பலிகளை ஏறெடுத்தவர், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தவர், இப்ப கர்த்தர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். 9வது வசனம் பாருங்க, முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். என்ன சொல்றாரு? முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இப்போ ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அதனால தான் இது அவங்க சொல்றாங்க, அவர் வயசான காலத்தில் எழுதின சங்கீதம். முதுமை எத்தனை பேருக்கு பிடிக்கும்? முதுமை எவர் கிரீன் சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். இப்போ பார்த்தாலும் சிங்கிள் மாதிரி தான் இருக்கிறீங்கன்னு சொன்னால் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். எல்லாருமே எப்பவும் நல்ல எங்கா தெரியணும்னு தான் நமக்கு ஆசை. தாவீது ஒரு விண்ணப்பத்தை எப்படி சொல்கிறாரு? முதிர் வயதில் என்னை தள்ளிவிடாதையும். ஏன்னு சொன்னால் முதுமையை நம்ம யாராலுமே அவாய்ட் பண்ண முடியாது. முதுமை என்ன செய்யும்? முதுமை நம்ம பலத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம், நம்ம சேர்த்து வைத்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம், நம்மளுடைய உயரம் கூட கொஞ்சம் கொஞ்சமாக குறுகி போகும். நல்ல கம்பீரமாக நடந்தவங்க இன்னைக்கு கோல் தேவைப்படுது முதுமையில். முதுமை நம்ம எல்லாருக்கும் என்ன செய்யுது? ஒரு வலியை கொண்டு வருகிற ஒரு பருவமாய் நாம் பார்க்கிறோம். முதுமையான காலம். அப்போ அவர் சொல்கிறாரு, என் பலம் கொன்றி போகும். அப்போ ஆனால் என்ன செய்யாதுங்க, நீங்கள் கைவிடாதீர்கள். இதுதாங்க நம்மளுடைய ஜெபமாக இருக்கணும். முதிர் வயதிலும் நீர் என்னை கைவிடக்கூடாது. இதுதான் ஜெபம். பயம் இருக்கக்கூடாது. நிறைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்குறேன். எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரக்கூடிய அந்த சகோதரிகளின் வாழ்க்கை மூலம் நான் பார்த்துருக்குறேன். ஒரு சகோதரி ஸ்ரீலங்காலேருந்து எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அவங்களுக்கு வயசு இருக்கும், ஒரு 60 வயசாவது இருக்கும். நல்ல அழகாக நல்ல டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. வரும்போது அவங்களுக்கு ஒரே ஒரு மகா தான் ஊரில் இருக்கிறாங்க. சொல்லுவாங்க, என் மகா ஊரில் இருக்கிறாமா, மருமகன் கத்தார் எங்கேயோ இருக்கிறாங்க, 2 பேர பிள்ளைங்க. நிறைய பேரை பார்த்தேன். இங்கே வந்திருக்கிறவங்க அவங்க பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, சில கொள்ளு பேர பிள்ளைங்களுக்கு கூட இவங்க தான் மெயின் சோர்ஸாக இருக்கும். இவங்க தான் எல்லா பணம் அனுப்பி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, என்னை ரொம்ப பார்த்துடுவாங்கம்மா. அவங்க ஃபோட்டோவெல்லாம் காட்டுவாங்க, ரொம்ப இதாக சொல்லுவாங்க. நல்ல என் மருமகனும் நான் போனால் நான் வசதியாக இருக்கணுங்கிறதுக்காக ரூமெல்லாம் வச்சுருக்குறாங்க அப்படின்னு ரொம்ப நல்லா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வயசும் ஆயிடுச்சு இல்லையா, ஊருக்கு போனாங்க. அவங்க சொந்தக்காரங்க தான் இப்போ எங்கள் வீட்டுக்கு வர்றது. அப்போ கேட்பேன் அவங்கள பற்றி அடிக்கடி. அப்போன்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு பொண்ணு தான் அவங்களுக்கு இருந்தாங்க, 2 பிள்ளைங்க. இப்போ போனால் அவ்வளவா கவனிக்கிறது இல்லை. சிலச்சுமே எங்கள் வீட்டில் தான் இப்போ இருக்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க கூட இல்லைங்க, ஒரே பிள்ளை. அவங்க வாழ்க்கையில் சம்பாதிச்சது மொத்தமுமே அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க. ஆனால் போகும்போது இப்படி சொன்னாங்க, இப்படி அடிக்கடி சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க, அவங்களுக்கு வியாதி வரும்போது பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. ஒரு 2 வாரத்துக்கு முந்தி அந்த சகோதரி இறந்தும் போனார்கள். அதே மாதிரி தான் இன்னொரு தமிழ் சகோதரி எனக்கு தெரியும். அவங்க வந்ததுலேருந்து ஊருக்கே போகலை. ஆனால் அக்காமா இல்லை, அவங்க கணவன் மரித்ததுக்கு போகலை. அவங்க பிள்ளைங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க, பேர பிள்ளைங்க எல்லாத்தையும் இவங்க தான் பார்த்தாங்க. கடைசி மகனுக்கு மட்டும் கல்யாணம் முடியலை. அப்புறம் ஊருக்கு போனாங்க. ஏன்னா ஒரு தீராத வயிறு வலி இருந்ததுனால போனாங்க. ஊரில் போய் கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணிட்டாங்க.
அப்போது அவங்க ரொம்ப வசதி இல்லாதவங்க தான். ஆனால் ஃபோன் பண்ணும்போது அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என் பிள்ளைங்களை நான் எப்படி பார்த்தேன், இன்னைக்கு பார்க்குறதுக்கு பிள்ளைங்க இல்லை. நிறைய பேர் இப்படி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்க. வயசானவங்களை நம்ம பார்க்கும்போது சொல்லுவாங்க, எப்போ மரணம் வரும்னு நான் காத்துட்ருக்கேன். அந்த நிலைமை நமக்கு வரக்கூடாது. மரணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்க, ஏன்னா படுத்த படுக்கையாக இருப்பாங்க, சாப்பாடு போட ஆள் இல்லை, வியாதியை பார்க்க ஆள் இல்லை. அதனால தான் தாவீது சொல்கிறாரு, முதிர் வயதில் என்னை நீங்கள் கைவிடக்கூடாது. இதுதான் நம்ம ஜெபமாக இருக்கணும் இன்னையிலிருந்து. ஆனால் அந்த முதிர் வயதில் ஏன் கைவிடக்கூடாதுங்கிறதுக்கு நம்மளை போல ஒரு விண்ணப்பம் அவர் வைக்கலைங்க. 18வது வசனத்தில் சொல்கிறாரு, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிருள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடாராக. என் தங்கச்சி ப்ரேயர் பண்ணும்போது நிறைய வாக்கு தத்தங்கள் சொல்லி ஜெபிப்பா. அதே மாதிரி தான் நம்மளும் நிறைய வாக்கு தத்தங்கள் சொல்லி ஜெபிப்போம். என்னுடைய ஒரு ஜெபமும், கடவுளே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தலைமுறை இப்போ இன்னொரு தலைமுறையும் ஆடி போயிடுமாச்சு. பேர பிள்ளைகளோடு 60 வயசுக்குள்ளேயாவது பேர பிள்ளைகளை பார்த்துட மாட்டோமா? அப்போ கொள்ளு பேர பிள்ளைகளையும் போடுவோம். அப்போ தலைமுறைகளையும் காண கிருபை பாராட்டும். அதாவது அவங்க வாழ்ந்திருக்கணும், நம்ம நல்லா இருக்கணும், பேர பிள்ளைங்க கூட விளையாடணும், இப்படி ஒரு உலகத்தரமான ஒரு ஆசை நமக்கு. ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏன் என்ன முதிர் வயதிற்கும் தாங்கணும், இந்த சந்ததிக்கு நான் என்ன சொல்லணும், உங்கள் வல்லமையை நான் எடுத்து சொல்லணும், உங்கள் பராக்கிரமத்தை நான் எடுத்து சொல்லணும். இந்த சந்ததிக்கு மட்டும் இல்லை, வர சந்ததிக்கும் நான் சொல்லணும். அதனால கர்த்தாவே, இந்த நரை மயிர் வயது வரைக்கும், இந்த முதிர் வயது நான் ஆன பிறவும் என் பலனை நீங்கள் குறைத்து விடாதீங்க. இதுதாங்க மெயின். இதை தான் கற்றுக்கொண்டது இந்த தாவீது. அனுபவித்தானே, கர்த்தர் தன் தாயின் கருவிலிருந்தே அவனை ஆதரித்ததை அனுபவித்தானே. சிறு வயது முதல் கர்த்தர் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களும் அவனுக்கு காட்டின மேன்மைகளையும் அனுபவித்தாரு. இதை அனுபவிச்சுனா கல்லறைக்கு போனா என்னை விட அருவருக்கத்தக்கவன் யாருமே கிடையாது, என்னை விட என் கர்த்தரை மறுதலிக்கிறவன் யாருமே கிடையாது. மாறாக நான் என்ன செய்யணும் தெரியுமா? என் சந்ததிக்கு என் தகப்பனை பற்றி நான் சொல்ல வேண்டும். அவன் சொல்றான், அதனால நான் வயசானாலும் என்னை கைவிட்டுறாதுங்க. வேதம் சொல்லுகிறது, நீதியாய் வருகிற நரைமுடி அவனுடைய மகிமையின் கிரீடமாய் இருக்கிறது. இன்னைக்கு நமக்கு ஒரு நரைமுடி வந்துட்டாலும் ஃபினிஷ். ஐயோ, இதை இனிமே எப்படி மறைக்கிறது, என்னெல்லாம் வழி உண்டோ எல்லாமே ட்ரை பண்ணுவோம். ஆனால் அந்த நரைமுடி இருக்கிறதே நீதிமானின் மகிமையின் கிரீடமாய் இருக்கிறது. கர்த்தர் எனக்கு செய்ததை நான் என் சந்ததிக்கு சொல்லி விட்டு போகணும். இன்னைக்கு நம்ம இப்படி நிற்கிறோம்னா நம்ம அம்மா அப்பாவை பார்த்து தானங்க விளந்தோம். நம்ம அம்மா அப்பா நமக்கு சொல்லி தந்த அந்த பக்தியுள்ள ஜீவிதம் தான் இன்னைக்கு இவ்வளவாவது நம்ம நிலை நிற்க நமக்கு உதவி செய்கிறது. வருங்கால சந்ததியை பார்த்தா உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நம்ம தலைமுறைகள் கர்த்தருக்குள் கட்டப்படணுமே, அதுதான் நம்மளுடைய பெரிய ஏக்கமாக இருக்கணும். நம்ம எவ்வளவோ நம்ம பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு வைக்கலாம், நல்ல பாடத்தை, நல்ல படிப்பு, நல்ல வேலை, சமுதாயத்தில் நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் சம்பாதித்து வைத்து விட்டு நான் தேவனை கொடுக்கவில்லை என்றார் என் தலைமுறை நிலை நிற்பதை பார்க்க முடியாது. என் தலைமுறைக்கு நான் என் தேவனை கொடுத்து செல்லணுமே. அதுதான் தாவீதின் ஏக்கம். அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய ஏக்கமாக இருக்கணும். நான் சென்னையில் வேலைக்கு காத்திருக்கும் போது, வேலைக்கு ஃபஸ்ட்டு நர்சிங் முடிஞ்சிட்டு ஸ்டீஃபன் ஒரு அண்ணன் வீட்டுக்கு போனேன். அவங்க பெந்தகாஸ்ட் அண்ணே. அவங்க பையன் ஒருவேளை அப்போ 1ஆம் கிளாஸ் படித்தானா யூகேஜி படித்தானு தெரியல, சின்ன பையன். 5 மணிக்கு எழுப்பிடுவாங்க. எனக்கே ஒரு மாதிரி இருக்கும். 5 மணிக்கு எழுப்பி அந்த பையனை எழுப்பி கமந்துபடி கடப்பான் பெட்டில், ஸ்தோத்திரம் 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 5 மணிக்கு எழுப்பி விடுவாங்க. இன்றைக்கி அநேக நேரத்தில் ஐயோ நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்களே, ஐயோ அதனால கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிடுறோம். இப்படி கர்த்தருடைய காரியத்தில் நிறைய எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்றோம். ஆனால் யாரெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்ந்தாங்களோ, நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேங்க. நிறைய போதகர்களாக இருக்கட்டும், ஊழியக்காரங்களாக இருக்கட்டும், அவங்க சொல்கிற சாட்சி, எங்கள் அம்மா அப்பா வசனம் சொன்னால் தான் சிலச்சுமே சண்டே சாப்பாடே தருவாங்க. அவங்க கெட்டு போனதை பார்த்துருக்கிறீர்களா? இல்லையே.
கர்த்தருக்குள் கடினமாய் வளர்க்கப்படணும், அவங்க மனசுலேருந்து வரணும். இன்னைக்கு கையை தூக்கி ஹல்லேலூயான்னு சொல்லுங்கன்னு சொல்லும்போது சின்ன பிள்ளைங்க கூட தூக்கியிருப்பாங்க, வாலிப பிள்ளைங்க இவ்வளோ தான் இருக்கும். அது ஒரு அவமானம். எப்படி எல்லாரும் முன்னையும் கை தூக்குறது அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்லதான் இருக்கட்டும். நம்ம பிள்ளைங்களை சின்ன வயசுலேருந்து இது நம்மேல் விழுந்த கடமை. கர்த்தருடைய அதில் நம்ம வளர்க்கணும். நம்ம பிள்ளைங்க முன்னுக்கு வந்து வசனம் சொல்கிறாங்க, பாட்டு படிக்கிறாங்க. நியூ இயர் சர்வீஸ்க்கு கிடியனை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எல்லாருக்கும் ஃபுட்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருந்தா. அந்த பொறுப்பு சின்னையிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய சபையில், கர்த்தருடைய காரியத்தில் எனக்கு பொறுப்புண்டுன்னு வருது பாருங்க. அந்த பிள்ளைங்க கர்த்தருக்குள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறை கர்த்தருக்குள்ள தான் வாழ்ந்து செழிக்கும். இன்னைக்கு நம்மளுடைய விருப்பம் அதுதான். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நம்ம சந்ததி வந்து கொண்டே தானே இருக்கோம். அது எல்லாமே என் கர்த்தரை மாத்திரமே சேவிக்கணும். அது மட்டும்தான், அது நம்மேல் விழுந்த கடமை. தாவீது சொல்றான், நான் முதிர் வயது ஆயிட்டேன், என் பலம் குன்றிட்டு, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிருங்க ஏசப்பா. இப்போ இருக்க சந்ததிக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற சந்ததிக்கும் நான் சொல்லி கொடுக்கணும். ஏன் தெரியுமா? 78வது சங்கீதத்தில் நம்ம பார்த்தோம் என்றால், அது 78வது சங்கீதம், இது ஆசாப் எழுதின சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து பாருங்க. அவைகளை நாங்கள் கேள்விப்பட்டு அறிந்தோம், எங்கள் பிதாக்கள் அவைகளை எங்களுக்கு தெரிவித்தார்கள், பின்வரும் சந்ததியான பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறைக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அதிசயங்களையும் விவரிப்போம். சிஸ்டர் வாசிங்க சிஸ்டர். 5 சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவைகளை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும்படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமலும் இருந்த முரட்டாட்டமும் கலகமுள்ள சந்ததியாகிய தங்கள் பிதாக்களுக்கு அவர்கள் ஒப்பாகாதபடிக்கும் இவைகளை கட்டளையிட்டார். ஓகே சிஸ்டர், தேங்க்யூ. அப்போ சொல்லுது வசனம் நமக்கு சொல்லி தருது, நம்ம எப்படி அறிந்து கொண்டோம் நம்ம பார்க்கல, ஆனாலும் நம்ம பிதாக்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க, அதன் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். அதே இதை நான் என்ன செய்யணும், என் பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்த அதிசயத்தையும் அற்புதத்தையும் நான் சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி முரட்டாட்டமான பிதாக்களை போல அவங்க நடந்துடக்கூடாது. அப்போ நம்ம சொல்லி கொடுக்கலன்னா, நம்ம வளர்க்கலன்னா நம்ம பிள்ளைங்க எப்படி கேட்டு வளர்வார்கள்? நம்ம கேட்கறத விட, நம்ம சொல்றதை விட நம்மை பார்த்து வளரல தான் நம்ம பிள்ளைங்க நிறைய கற்றுக்கொள்வார்கள். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து பெரியவங்க சொல்கிற அட்வைஸு அவங்களுக்கு அவ்வளோவா இஷ்டப்படாது. அப்படிதான் நமக்குமே நம்மளுடைய மூத்தவங்க சொன்னால் தெரியாது. ஏன்னு சொன்னால் இப்போ அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே ஹை லெவலில் போயிட்டுருக்கு. இவங்க அந்த காலத்து பழைய காலத்து ஆட்கள், இவங்க சொல்லி என்னத்தை கேட்குறது? ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த முதியவர்களின் முன்னுக்கு இருக்கிற நாட்கள் குறைவு, ஆனால் அவர்கள் கடந்து வந்த நாட்கள் மிக அதிகம். இந்த இளைஞர்களின் முன்னுக்கு நிறைய காலம் இருக்கு, பட் நாட் எட் எக்ஸ்பீரியன்ஸ்ட். என்ன நடக்கும் தெரியாது. கடந்து வந்த பாதை கொஞ்சம், இந்த முதியவர்கள் கடந்து வந்த பாதை அதிகம். அதனால தான் அனுபவசாலிகள். அனுபவ பாடத்தை விட ஒரு பெஸ்ட் கல்வி யாருமே கொடுக்க முடியாது. அனுபவத்தில் இருந்து சொல்லுவாங்க பாருங்க. அப்போ அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நான் குடிகாரன் இல்லையே, நான் கெட்டவன் இல்லையே, என்ன சாட்சியை என் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிச்சுமே நம்ம தவறாக எண்ணிக்கொள்வோம். பரிசுத்தமாய் நிலை நிற்க வைத்தாரே, அது பெரிய சாட்சி. அதை விட இந்த பரிசுத்த சாட்சி அதிகமானது. சின்ன வயசுல இருந்தே நம்ம படிக்கிற காலத்துலேயும் சரி, அம்மா அப்பாவுக்கு கௌரவமாக இருக்கணும். நம்ம அம்மா அப்பாவுக்கு மதிப்பை யாரும் குறைச்சிடக்கூடாது. அதனால எல்லா பாவமான காரியங்களுக்கும், எல்லா விதமான உலக சந்தோஷங்களுக்கும் நம்மளை விலக்கி காத்தோமே, அது அவர் முன்னால் நம்ம வைக்கிற சாட்சி. பிள்ளைங்களுக்கு சொல்லணும், எவ்வளோ பேரோ இருந்தாங்க, அப்படி தானே? எவ்வளோ பேரோ நம்ம படிக்க காலத்தில் எப்படியோ சீரழிந்து
எழும்பி போனாங்க. ஆனால் அந்த பக்கமே நம்ம போகலையே. யாருங்க? கர்த்தர் நம்மளை வழி நடத்தினாரே, அது ஒரு சாட்சி. இன்னைக்கு நான் அந்த இடத்துல வேலையில் நிற்கிறேன், எனக்கு தகுதி இல்லை பிள்ளைகளா. நம்ம பிள்ளைங்கள்ட்ட சொல்லணும், அம்மாவுக்கு அப்படி தகுதி இல்லை, அப்பாவுக்கு தகுதி இல்லை, கர்த்தர் நடத்தினார், நீங்களும் பயப்படாதுங்க. இந்த தாவீதை பற்றி சொல்லும்போது சொல்றாரு கர்த்தர், அவன் உண்மையாய் மேய்ப்பான் அந்த மந்தைய. அவன் மேய்ப்பன் தாங்க, ஆனா உண்மை உள்ளவன். பிள்ளைகளுக்கு சொல்லணும், நீ சின்ன வேலை பார்த்தாலும் உண்மையா பாரு. நீ பெரிய வேலைக்காக குறுக்கு வழியிலே ஒரு நாளும் போயிடக்கூடாது. சிறியவற்றில் உண்மையாயிரு, உன்னை பெரியவற்றிற்கு தேவன் அதிபதி ஆக்குவார். நாங்க வாழ்ந்து காட்டுறோம் உனக்கு. நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்துக்காட்டாய் மாறணும். இந்த தாவீது அதை தாங்க இந்த ஒரு அதிகாரத்துக்குள்ளால அவன் தாயின் கற்பத்திலிருந்து அவன் கல்லறைக்கு காத்திருக்கிறது வரைக்கும் அழகா சொல்லி முடிச்சிட்டாரு. என் தாயின் வயிற்றில் இருக்கும்போது கர்த்தர் என்னை ஆதரித்தார். நான் சிறு வயதில் அவர் தான் நம்பிக்கை. அவர் ஒரு நாள் என்னை கைவிடலை. நான் பாதாளத்துக்கு வர எட்டிட்டேன், அவர் என்னை விடலை. என்ன செய்தார் தெரியுமா? தூக்கி எடுத்து என்ன செய்தாராம்? மேன்மையை பெருக பண்ணினார். கர்த்தர் என் நம்பிக்கையா இருக்கும்போது முதல் வசனம் சொல்லுவாரு 71:1 தொடங்கும் போது, கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கம் அடையாதபடி செய்யும். ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்படுத்துவது இல்லை. சகல வித ஆன்மீக நன்மைகளால் நம்மை நிரப்புவார், நம் குடும்பங்களை நிரப்புவார். அப்போ இன்னைக்கு நம்ம ஒருவேளை சிலவங்க நியூலி மேரிடு கப்பலாக இருக்கலாம், நோ ப்ராப்ளம். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை பாடம். ஏன் பிள்ளைகளுக்கு நான் மாதிரியா இருக்கணும், ஏன் பிள்ளைகளுக்கு நான் தேவனை விட்டு செல்லணும். என் தலைமுறை முழுசும் தேவனுக்காக மட்டுமே வாழ வேண்டும், நீதியாய் வாழ வேண்டும். கர்த்தர் நம்மை தாங்குவார். இன்னைக்கு ஒருவேளை இப்போ நான் சொல்கிறேன், நான் கூட அநேக காரியங்களில் நம்ம ஒவ்வொருவரும் தவறி இருக்கலாம். கர்த்தர் இந்த வசனத்தை வாசிக்கும் போது அந்த 18வது வசனத்தின் மூலம் அவர் பேசினார். இந்த உலக சந்தோஷத்திற்காக வாழ்ந்துவிட்டு போய்விடக்கூடாது. உலகத்தின் சந்தோஷத்திற்காக, உலகத்தின் தேவைகளை மட்டுமே பிள்ளைங்களுக்கு சம்பாதிச்சு விட்டு போயிடக்கூடாதுங்க. அது ஒரு ஆசீர்வாதம் இல்லை, சாபமான வாழ்க்கை. என் தேவனை நான் என் பிள்ளைங்களுக்கு காட்டி கொடுக்க வேண்டும். சின்ன வயசுல இருந்தே வேற ஏதோ ஸ்டோரி சொல்றதுக்கு பதிலாக பைபிள் ஸ்டோரி சொல்லி வளர்க்கலாம். இப்படி இருந்தா கர்த்தர் உன்னை காத்துருவார், இதனால நீ கூப்பிட்டு கர்த்தரை ஏசப்பான்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதுக்கு அந்த வயதுக்கு தக்க சொல்லி கொடுக்கும்போது கர்த்தர் அவர்களை அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒலிவமர கன்றுகளே போல ஓங்கி வளர செய்வாரே. அதர் நம்மேல் விழுந்த கடமை. அப்ப நம்மளே நம்ம திருத்தி கொள்ள வேண்டும். கர்த்தர் செய்த துதியினால வாய் நிரம்பணும். இன்னைக்கு பார்த்தோமே, நம்ம சாதாரணமாக நினைக்கிறதெல்லாம் பயங்கர அசாதாரணம். ஒரு டெலிவரி நார்மல் இல்லைங்க. ஒரு நார்மல் பேபி கையில் கிடைக்கிறது நிசாரம் இல்லை. அதை உணர்ந்தோம்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் நாம் கர்த்தரை நோக்கி நம்ம வாய் ஸ்தோத்திரத்தினால் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கும். நம்மளுடைய நம்பிக்கை அவர் மாத்திரம்தான். அவர் நம் கண்மலையா இருப்பார். நம்மளுடைய சந்ததிகள் கர்த்தருக்காய் கனி தருகிற திராட்சை செடிகளாய் அவருக்குள் இணைந்து அவருக்குள் படர்ந்து இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாய் மாற கர்த்தர் நம்மையும் நம் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக. ஆமேன்.